இந்த பேட்டி கொடுக்கறதுனாலயோ நீங்க போராடுறதுனாலயோ எந்த விதமான மாற்றங்களும் வராது. முதல்ல இந்துக்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கவுன்சிலிங் தேவை. ஏன்னா ஒரு மனநோயால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள். ஒரு மனநோய். அந்த என்ன மாதிரி மனநோய் தெரியுமா? எது நடந்தா நமக்கு என்ன, என்ன பிரச்சனை நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு தான் இருக்கிறோம் நம்மளாம். ஒவ்வொரு மதக்காரர்களும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவரவர் ஆலயத்தில் அரசியல் போதிக்கப்படுகிறது. அங்க அவங்க தொழுகை மட்டும் பண்ணல, அங்க ஜெபம் மட்டும் பண்ணல, அங்க அரசியலும் போதிக்கப்படுகிறது. எந்த அரசாங்கம் வந்தால் நம் மதத்துக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு என்பதை கூடி பேசுகிறார்கள். கூடி பேசி முடிவெடுக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அரசு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அரசை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். ஆனா நம்ம இந்துக்கள் என்ன பண்றோம்? அரசியல்வாதி என்ன வானத்துல இருந்து குதிச்சா விழுந்திருக்காங்க? உங்கள்ல இருந்து வந்தவன் தானே அரசியல்வாதி. நம்மகிட்ட இருந்து வந்தவன் தானே அரசியல்வாதி. நம்ம குணம் தானே அவங்ககிட்ட இருக்கும். இந்துக்களை எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு இழிவா பேசினாலும் அவன் நமக்கு தான் ஓட்டு போடுவான்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து கோயிலை இடிச்சது நான் தானே தைரியமா பேட்டி கொடுக்கிறார் டி.ஆர். பாலு. அவர் தொகுதியில ஜெயிக்கிறார். இந்துக்கள் நாய்கள்னு சொல்லக்கூடிய ராசா அவர் தொகுதியில ஜெயிக்கிறாரு. இந்துக்கள் கோயில் ஒரு செக்ஸ் கூடாரம்னு சொன்ன திருமாவளவன் ஜெயிக்கிறாரு. அப்ப இந்துக்கள்லாம் சோறு திங்குறீங்களா? வேற என்னத்தை திங்குறீங்க? சோறு தானே திங்குறீங்க. மான ரோசம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? என்ன உட்கார்ந்து கோயில்ல உட்கார்ந்து சவுண்டா ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போடணும், சக்கரை பொங்கல் கொடுத்தா உட்கார்ந்து திங்கணும். இதை விட்டா உங்களுக்கு வேற என்ன தெரியும்? முதல்ல ஒரு அறிவியலை புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் அடுத்தவர்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துங்க. நீங்க ஸ்பீக்கரை சத்தமா வைக்கிறதுனால எத்தனை மனநோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை வயசானவங்க, எத்தனை படிக்கிற குழந்தைங்க. யாருக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு சின்ன கிராமத்துல கூட 4 கோயில் 5 கோயில்ல ஒன்னா பாட்டு. இதை போட்டுட்டா நீங்க பெரிய ஆளா? இந்துக்கள் மெஜாரிட்டி அல்ல, இந்துக்கள் மைனாரிட்டி. நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பெருகி விட்டார்கள், இந்துக்கள் மைனாரிட்டி. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு என்னைக்காவது எந்த இந்துவாவது யோசிச்சீங்களா? உங்களுடைய குடுமி அவன் கையில இருக்கு. நீங்க போராடி ஜெயிச்சுட்டா கோயில் யார்கிட்ட இருக்கு? உங்க கோயில் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்தவர்கள் கோயில் யார்கிட்ட இருக்கு? இஸ்லாமியர்கள் கோயில் யார்கிட்ட இருக்கு? அவங்க கையில இருக்கு. இந்து கோயில் மட்டும் ஏன் அரசிடம் இருக்கு? எந்த இந்துக்களாவது கேட்டிருக்கீங்களா? எந்த இந்துக்களாவது போராடுறீங்களா? எந்த இந்துக்களாவது அதை பத்தி நினைக்கிறீங்களா?